இன்றைய இளைஞர்கள், மாணவர்கள் இவங்க 2 பேருமே உணர வேண்டிய அல்லது கண்டிப்பாக உணர்த்த வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறது பணத்தினுடைய அருமை. அதாவது ஒரு தலைமுறையை ஒப்பிடும்போது இவர்களுக்கு சில விஷயங்கள் சற்று தேவைக்கு அதிகமாக கிடைக்குது, குறிப்பாக பணம். காரணம் ஒரு தலைமுறை சிரமப்பட்டு வந்தாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஏன் ஒரு பணக்கார வர்க்கத்தை வேணால் கூட நீங்கள் எடுத்துங்க, ஒரு தொழிலதிபரை கூட எடுத்துங்க, அவர் சிரமப்பட்டு அந்த இடத்துல அச்சீவ் பண்ணார், அவ்வளோதான். அப்போ அவர்களுக்கு அது வரும்போது அடுத்த நிலையில் வரும்போது 2 விஷயம் நடக்குது. ஒன்று என்ன நடக்குதுனாக்கா, அவர்கள் நாங்கள் பட்ட கஷ்டம் இந்த பிள்ளைகள் படக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையின் காரணமாக கொஞ்சம் தாராளமாக இருக்காங்கன்னா எந்தெந்த விஷயத்தில் ஒரு பாக்கெட் மணி கொடுக்கறதுல தொடங்கி அவர்களுக்கு ஒரு ஆடைகள் வாங்கிறதுல இருந்து எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் சற்று தாராளமாக இருக்காங்க. இந்த சற்று தாராளமாக இருக்கிறதுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அடுத்த தலைமுறைக்கு, புதிய தலைமுறைக்கு அந்த பணத்தினுடைய அருமை அல்லது ₹1 மதிப்பு அல்லது ₹1 சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் போயிடுதோங்கிறது என்னோடய தன்மை. இன்னொரு கோணத்துலேயுமே பார்த்திங்கன்னா, பாக்கெட் மணிங்கிறது எப்போவுமே பார்த்திங்கன்னா தேவைக்கு மட்டும் இருக்கணும். தேவைக்கு தாண்டி போகும்போது மற்ற சிந்தனைகள், மற்ற தீய பழக்கங்கள் என எல்லாம் உருவாகிறதுக்கு காரணமே தேவைக்கு அதிகமான பணம் அந்த வயதில் கையில் இருக்கிறது தான். இது அப்பா அம்மா பணமா நம்ம பணமாங்கிறதுக்காக இல்லை. நாளைக்கு நீங்கள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு வரும்போது வாழ்க்கையில் ₹1 அருமை என்ன, ₹1 சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத புரிஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு உயர முடியும்.